விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கொடைக்கானல் ஏரியில் சூரிய ஒளிப்பட்டு ஆவியான பனி. திருவாரூரில் விவசாய நிலங்களை மறைத்த மூடு பனி. மதுரை திருமங்கலம் அருகே பிரபல ரவுடி வெட்டி கொலை. சிறையில் இருந்து திட்டமிட்டு சதி திட்டத்தை தீட்டியதாக மற்றொரு ரவுடி மீது குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறையை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். சென்னையில் நடந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம். நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க விட மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுக்க வல்லுநர் குழு அமைக்க பரிந்துரை. எந்த சூழலிலும் நமது பிரதிநிதித்துவம் குறைய விடக்கூடாது என்ற உறுதியோடு போராடுவோம். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு அடையும் வரை நாம் இணைந்து போராடுவோம். மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் பாஜக செல்வாக்குள்ள வட மாநிலங்களில் தொகுதிகள் அதிகரிக்கும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. கட்சி வேறுபாடுகளை களைந்து போராடுவோம் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உறுதி. தொகுதி மறுவரையறை தொடர்பான அடுத்த கூட்டுக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. கூட்டு நடவடிக்கை குழுவினர் பிரதமரை சந்தித்து மனு அளிக்க திட்டம் என கூட்டத்திற்கு பிறகு கனிமொழி எம்பி பேட்டி. அதிக வரி கொடுக்கிறது என்பதற்காக தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி வழங்க முடியாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். திமுக திசை திருப்பும் அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. டீலிமிட்டேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது. மருத்துவமனையில் இருந்து இன்று வீடு திரும்புகிறார் போப் பிரான்சிஸ். 2 மாதங்களுக்கு வாட்டிக்கனில் ஓய்வெடுப்பார் என தகவல். மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய கார் மண் மேட்டில் ஏறியதால் பறந்து சென்று கவிழ்ந்தது. எச்சானிப்பட்டியைச் சேர்ந்த பிரேம்குமார் தனது உறவினர் மீனாவுடன் இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல்லுக்கு சென்றார். வேடச்சந்தூர் பிரிவு அருகே வந்தபோது இவர்களின் இருசக்கர வாகனம் மீது உடுமலையைச் சேர்ந்த கிருஷ்ணபிரசாத் என்பவர் ஓட்டி வந்த கார் மோதி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 3 காயமடைந்தனர். டெல்லியில் தவறவிட்ட வளர்ப்பு நாயை அதன் உரிமையாளர் தேடி கண்டுபிடித்த சம்பவம் இணையத்தில் பரவி வருகிறது. சார்லி என்னும் நாயை தவறவிட்டது குறித்து அதன் உரிமையாளர் சுவரொட்டி ஒட்டியுள்ளார். அதன் மூலமாக கிடைத்த தகவலில் சில தொழிலாளர்கள் தனியாக இருந்த நாயை அலிகாருக்கு கொண்டு சென்றது தெரியவந்தது. இதையடுத்து இரவோடு இரவாக டெல்லியிலிருந்து அலிகாருக்கு பயணித்த நாயின் உரிமையாளர் ஒரு வழியாக அதனை அடைந்தார். அப்போது வளர்ப்பு நாய் தன்னுடைய வாலை ஆட்டிக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காங்கேயம்குறிச்சி கிராமத்தில் 10 நாட்களாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருகே உள்ள பிளிச்சுக்குழி கிராமத்திற்கு வந்த பேருந்தை வழிமறைத்து மக்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். மதுரையில் ஏரியாவில் பெரிய தாதா ஆக வேண்டும் என்ற நோக்கில் கொலை செய்ய கத்தியுடன் காத்திருந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜெய்ஹின்புரம் அருகே காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது 4 இளைஞர்களை பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது அவர்கள் 4வரும் கொலை செய்தால் ஏரியாவில் பெரிய ஆளாகிவிடலாம் என்பதற்காக கொலைக்கு திட்டமிட்டு வாளுடன் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து விஜய், ஜாகிர் ஹுசேன், அழகேசன், பிரவீன் பாலா ஆகிய 4வரை காவலர்கள் கைது செய்தனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனைக்குன்றம் கிராமத்தில் விஏஓவாக பணியாற்றிய முனுசாமி என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது மகன் ராஜகிரிக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பிய ஆட்சியருக்கு வாரண்ட் பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. கன்னியாகுமரியில் புல்லட் பைக்குகளை மட்டும்
திருடி வந்த கேரள நபர் கைது செய்யப்பட்டார். சாமியார் மடத்தைச் சேர்ந்த விஜேந்திர சிங்கன் தனது புல்லட் திருடு போனதாக மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஒற்றாமரம் அருகே திருடு போன புல்லட்டில் இளைஞர் ஒருவர் செல்வதை கண்ட மார்த்தாண்டம் உதவி ஆய்வாளர் அவரை பிடித்து விசாரித்தார். விசாரணையில் அவர் கேரளாவைச் சேர்ந்த செல்சன் என்பதும் அவர் மீது 15க்கும் மேற்பட்ட புல்லட் திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவலர்கள் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வீட்டில் பதுங்கியிருந்த 5 அடி நீள பாம்பை தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக பிடித்தனர். புவனகிரி கடைவீதியில் வசிக்கும் ரகுபதி என்பவரது வீட்டில் பாம்பு ஒன்று பதுங்கியிருப்பதை கண்ட அவர் சிதம்பரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறை வீரர்கள் பாம்பை லாபகமாக பிடித்தனர். அது நிக்காது, அந்த ஸ்டிக் நிக்காது. வேலூரில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா கோட்டை மைதானத்தில் தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறை இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழா 10 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. 80 அரங்குகளில் 50 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவம், சமையல், கதை, கவிதை என பல்வேறு விதமான புத்தகங்களை 200 பதிப்பகங்கள் விற்பனைக்கு வைத்துள்ளன. புத்தக திருவிழா நடைபெறும் வரும் 1ஆம் தேதி வரை தினமும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. சென்னை அண்ணா நகரில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் நிறுவன காவலாளி கோவிந்தா சார்கி என்பவர் அண்ணாநகர் பூங்கா ஒன்றில் விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த சென்னை போக்சோ நீதிமன்றம் கோவிந்தா சார்கிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே ஏரியில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனாதிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பரத் மற்றும் தேவனேஷ் இயற்கை உபாதை கழிக்க வீட்டின் அருகே உள்ள ஏரிக்கு சென்றுள்ளனர். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் அளித்த தகவலில் ஏரியில் சோதனை நடத்திய தீயணைப்பு வீரர்கள் இருவரது சடலங்களை கைப்பற்றினர். தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டையில் தட்சிணகாசி காலபைரவர் கோவிலில் சிறப்பு தரிசனத்திற்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தட்சிணகாசி காலபைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் சிறப்பு தரிசனத்திற்காக அறநிலைத்துறை அதிகாரிகள் 250 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபாய் வசூல் செய்ததாக பக்தர்கள் புகார் கூறியுள்ளனர். திருப்பூரில் நம்ம ஊர் திருவிழாவில் கலந்து கொள்ள கலைக்குழுவினருக்கான தேர்வு முகாம் நடைபெற்றது. திருப்பூர் பல்லடம் சாலை எல்ஆர்டி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த தேர்வு முகாமில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாதஸ்வரம், பரதநாட்டியம், கிராமிய கலை, நையாண்டி மேளம், தப்பாட்டம், வள்ளிகும்மி, தும்பாட்டம், பெருஞ்சலங்கை ஆட்டம், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலைக்குழுக்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தென்னாப்பிரிக்காவில் சாகச நிகழ்ச்சியின் போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய அதிர்ச்சி காட்சிதான் இது. சல்டானா பகுதியில் வெஸ்கோஸ்ட் விமான கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதை காண ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். அப்போது வானில் சாகசம் செய்து கொண்டிருந்த விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து எரிந்தது. இதில் விமானி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பாதுகாக்கப்பட்ட எல்லையில் சாகச நிகழ்ச்சி நடந்ததால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. அமெரிக்காவின் ஹோமர் நகர மின் உற்பத்தி நிலையத்தின் சிம்னி மற்றும் குளிரூட்டி கோபுரங்கள் திட்டமிட்டபடி தகர்க்கப்பட்டன. பென்சில்வேனியாவின் மிகப்பெரிய அனல்மின் உற்பத்தி நிலையமாக இருந்த ஹோமர் சிட்டி மின் உற்பத்தி நிலையம் 54 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் 2023ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இதைத் தொடர்ந்து எரிவாயு மின் நிலையமாக மாற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அனல்மின் நிலையத்தின் சிம்னி மற்றும் குளிரூட்டி கோபுரங்கள் இடிக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் 19 வயது மாணவனை மதுபோதையில் கத்தியால் குத்தி கொலை செய்த அவரது நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாத்தவாடா கிராமத்தில் வெள்ளிக்கிழமை அன்று பூண்டியைச் சேர்ந்த லோகேஷ் என்ற மாணவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் செல்போன் உரையாடல்களை அடிப்படையாக வைத்து அவரது நண்பர் ஜெகனை பிடித்தனர். 1000 ரூபாய் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்தது தெரியவந்தது.
கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. புவனகிரி வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் 120 கர்ப்பிணிகளுக்கு புடவை, மாலை உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களோடு வளையல் அணிவித்து வளைகாப்பு விழா நடைபெற்றது. சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் தனிநபர் இடத்தில் உள்ள சாமி சிலையை அகற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திருவொற்றியூர் வட்டாட்சியர் ஜாதி என்னவென கேட்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் அவரது வீட்டில் சாமி சிலைகளை வைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அக்கம்பக்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து விசாரிக்க சென்ற திருவொற்றியூர் வட்டாட்சியர் சகாயராணி கார்த்திக் குடும்பத்தாரிடம் சாதி குறித்து கேட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்ப அதை பேசக்கூடாது. அந்த ஜாதியெல்லாம் நீங்க இந்த குலத்தவருங்க தானே, இந்த இனத்தவர் தானே. அப்ப அவங்க சொல்ற சாமி இந்த சாமி வேறன்றாங்க. தென்காசி நகர பகுதிகளில் புதிய பேருந்துகளின் சேவையை சட்டமன்ற உறுப்பினர் பழனி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆலங்குளம், சுரண்டை, மேலப்பாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்துகளில் அதிக அளவு கூட்ட நெரிசல் ஏற்படுவதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க கல்லூரி மாணவ மாணவிகள் கோரிக்கை வைத்தனர். அதன்படி செங்கோட்டை மற்றும் மேலப்பாவூர் வழித்தடங்களுக்கு 2 புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.